கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த ஏசுதாஸ் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு 2 ஜெப விண்ணப்பம். 1, குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். 2, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நான் பெரிய காரியங்களை செய்வேன். எபேசியர் 3:20 சொன்னது போல நீங்கள் நினைச்ச குடும்பம் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க போகிறார். அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். என்னாகுமோ 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என் கூட இணைந்து எல்லாரும் ஜெபிப்போமா. தகப்பனே, அன்பு ஏசுதாஸ் சகோதரருக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். குடும்பம் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ரட்சிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. அவரின் குடும்பத்தை ஆசீர்வதித்ததை போல இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருங்க. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, புதிய காரியங்கள் நடக்கும். புதிய காரியங்கள் எல்லாம் நடக்கும். எல்லாம் புதிய காரியமாக நடக்க போகிறது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்திச்சோ, என்னெல்லாம் உங்களை வேதனைப்படுத்திச்சோ, என்னெல்லாம் உங்களை பின்தொடர்ந்து வந்துச்சோ, அத்தனையும் கர்த்தர் உங்களை விட்டு அப்புறப்படுத்த போகிறார். அதை சிந்திக்காதீங்க, அதை நினைக்காதீங்க. ஏன் சிந்திக்கக்கூடாது, ஏன் நினைக்கக்கூடாதுமா? புதிய காரியத்தை செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43:19 இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்தில் வழி, அவாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குவேன். புதிய காரியத்தை செய்வேன்னு யாருக்கு சொல்கிறாரு? யாரை பார்த்து சொல்கிறாரு? சிந்தையில் வேதனையோடு சில காரியங்களை நினச்சி கஷ்டப்படுறவங்கள பார்த்து சொல்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 43:18 வாசித்து பாருங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நினைப்பு இருக்குது பார்த்தீங்களா? அதை மாதிரி கொடூரமானது ஒன்றுமே இல்லை. சில நேரத்தில் நம்ம தப்பு செய்தது நிமித்தமாக ஒரு பெரிய தண்டனை நமக்கு கிடைக்கும். அப்போது நம்ம நினைப்போம், ஏன் அந்த தப்பை பண்ணணும், ஏன் அந்த தப்பை பண்ணோம் நினச்சி செத்துட்ருப்போம். நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்துகிறது நம்முடைய நினைவுகள். இந்த நினைவுகள் பூமியில் மனுஷன் வாழ்கிற நாட்கள் மட்டும் அவனுக்கு நினைவுகள் அல்ல. இந்த நினைவுகள் பாதாளம் வரைக்கும் அவனுக்கு இருக்கும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொன்னால், லாசருங்கிற மனிதன் தரித்திரன், ஐஸ்வர்யவான், 2 பேரும் மறிக்கிறாங்க. லாசரு ஆபிரகாம் அடியிலே கொண்டு போய் விடப்படுகிறான். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். இப்போ ஐஸ்வர்யன் சொல்ல ஒரே ஒரு சொட்டு தண்ணி, அது போதும். அதுக்கு பதில் என்ன பாருங்கள், லூக்கா 16:25 ஆபிரகாம் சொல்லுகிறான் அந்த ஐஸ்வர்யானை பார்த்து, என் மகனே, நீ பூமியில் இருக்கும் பொழுது உன் நன்மைகளை எல்லாம் அனுபவித்தாய். இப்பொழுது லாசரு நன்மையை அனுபவிக்கிறான், நீ அதை நினைத்துக்கொள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதாளத்துலேயும் நமக்கு நினைவு இருக்கும். நம்ம நினைவு செத்து போகாது. ஆபிரகாம் தெளிவாக சொல்கிறாரு, நீ பூமியில் நன்மைகளை அனுபவிச்சில, அதை நினைச்சிக்கோ. அப்போ அந்த ஐஸ்வர்யவானுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய தண்டனை, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன்னு நினச்சி சாகுறது. எனக்கு 5 சகோதரர் இருக்காங்க, அவங்களும் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. நினைவு மாறாத. நம்ம நினைக்கலாம்ல, நம்ம மூளை செத்து போயிடும், ஆனால் நினைவு சாகாத. பைபிள் ஒரு நாளும் போய் சொல்லாதில்ல. ஆபிரகாம் அந்த ஐஸ்வர்யனை பார்த்து சொல்கிறீங்க, நினைத்துக்கொள். அப்போ பாதாளத்தில் நினைப்பு இருக்கும். என்றைக்கும் ஆண்டு ஒரு காரியத்தை சொல்கிறாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அப்போ நினைக்காமல் உங்களால் இருக்க முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் வலியுறுத்துகிறார். சில பேருக்கு ஒரு சின்ன இழப்பு வந்துச்சுன்னா அதையே நினச்சிட்டு இருப்பாங்க. சின்ன ஒரு காரியம் வந்துட்டுன்னா அதையே நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு தம்பி, அந்த தம்பி ஒரு காலத்தில் தப்பு பண்ணான், உண்மைதான். இப்போ அவன் சென்னையில் போய் படிக்கணும்னு நினைக்கிறான். அவங்க அப்பா அம்மா அவனுடைய பழைய காலத்தை நினச்சி, நான் சென்னைக்கு அனுப்ப மாட்டேன், அவனுக்கு எந்த ஃப்ரீடமும் கிடையாது. இப்போ அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் பழைய நினைவுகள் தான் வருகிறது. அப்போ தான் நான் அவங்க அப்பா அம்மாவுக்கு கவுன்சிலிங் பண்ணேன், நீங்கள் இப்படி அவனை தப்பாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவன் தப்பாக தான் இருப்பான். ஆண்டவர் புதிய காரியத்தை, புதிய வழிகளை திறக்கும் பொழுது நீங்கள் அடைக்கக்கூடாது, சென்னைக்கு அனுப்புங்க. ஆண்டவருடைய கிருபையினால் சென்னையில் போய் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறான். அப்பா அம்மாவுக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவான். மாதத்தினுடைய அத்தனை சேலரியும் அப்படியே அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். அவங்க அப்பா பார்த்து அவனுக்கு செலவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், உங்கள் பையன் எப்படி? பிரதர், எங்கள் பையன் புதுசாக மாறிட்டான். நம்ம இன்றைக்கி மாறுறதுக்கு இடம் கொடுத்தா தான் நம்ம மாற முடியும். இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் புதிய காரியத்தை கத்தச் செய்ய போகிறான். பழசை நினைக்காதீங்க. பழசை நினச்சி நம்ம வேதனைப்பட்டு கலங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்கிறார். எப்படி புதிய காரியம் தெரியாது. நான் சொல்ல ஆமென்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஏசாயா 40:30 வசனத்தின்படி, 31 வசனத்தின்படி புது பலனை கற்றுக் கொடுக்க போகிறான். இன்னைக்கு புது கிருபையை கற்றுக் கொடுக்க போகிறான். புதிய வழிகளை கற்று திறக்க போகிறான். புதிய காரியங்களை கற்று செய்ய போகிறான். என் கூட இருந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, இவர்களுக்கு புதிய வழி வாசல்கள் திறக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.